சமீபத்தில் நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குது? குண்டு வெடிப்பு டெல்லியில நடந்துச்சுன்னு நம்ம பேப்பர் எல்லாம் படித்தோம். அது சம்பந்தமா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை தான் சொல்றதில்ல. இப்ப என்ன சொல்றாங்க, இந்திய ராணுவம் போயிட்டு, இந்திய அரசு போயிட்டு வெள்ளை உடை போடுற பயங்கரவாதிகள்னு சொல்லி இவங்கதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாங்க சொல்லி. ஆனா நடந்தது என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லி அறிவிக்குது. ஒரு அரசாங்கம் ஒருத்தர் தவறு பண்ணா அவங்கள எத்தனை போய் கோர்ட்ல நிக்க வச்சு தண்டிக்கணும், இல்ல அதுக்கான இது என்ன செய்யணும். அதை செய்யாம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை போய் எல்லாரும் வெளியே வர வச்சு குண்டு வச்சு தகர்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒருத்தர் குண்டு வைக்கிறான்னா அது தப்பு அப்படின்னு நீ சொல்றல. இப்ப நீ சொல்ற, நீ அதே வேலையை செய்யறன்னா அவனும் நீயும் ஒண்ணுதானே? அவனை தீவிரவாதின்னு சொல்ற, நீயும் தீவிரவாதி, நீ அதே தீவிரவாதம் இருக்கிற. இப்ப எந்த இடத்துல நியாயமா இருக்க முடியும்? நீங்க விஷயம் சொன்னீங்க, ஆனா அது தெளிவான விஷயமா இல்லையே. அது இன்னும் தெளிவா விளக்குங்க அதை பத்தி. சரிங்க தோழர். இப்ப இன்னும் தெளிவா சொல்றதுன்னா, இப்போ டாக்டர்கள் குற்றவாளிகள்னு சொல்லி சொன்னாங்களே, அதை எந்த டாக்டர்னா இஸ்லாமிய டாக்டர்கள், அது வெள்ளை உடை போட்ட தீவிரவாதிகள்னு சொல்றான். இதுல இன்னும் முக்கியமா போனாக்கா பெண் டாக்டர் ஒருத்தர் இவர்களை எல்லாரையும் தீவிரவாதின்னு சொல்லி வெளியிடுற. நீ வெளியிடுனா எப்படி இருக்கு? அவங்கள குற்றவாளின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வெளியிடலாம். அதை விட்டுட்டு நீ வெளியிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நீ இல்ல நீங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? NIA அப்படின்றது இந்திய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஆணை. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த டாக்டர்களை, இஸ்லாமிய டாக்டர்களை குண்டு வெடிச்சாங்க அப்படின்னு சொல்லி தீவிரவாதம்னு சொல்லி போட்டோ போட்டு உலக அளவுக்கு பரப்பிட்டாங்க. அதை விட்டு திரும்ப இல்ல நீங்க நிரபராதின்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம் ஆகுது இல்லையா? இது எவ்வளவு தெரியாது. இப்ப இவங்களை இப்ப நாளை மறுநாள் நான் இப்ப யதார்த்தமா சொன்னா, உங்களோட நான் வந்தா என்னோட நீங்க சேருவீங்களா? நான் தீவிரவாதின்னு சொல்லி என்ன ஒதுக்கி பார்ப்பாங்களா? இப்படி இஸ்லாமிய டாக்டர்கள்லாம் இப்படி சொல்லிவிட்டு தீவிரவாதின்னு ஒரு முதல் குத்துறது எந்த விதத்துல? அதுவும் இந்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு NIA அந்த அமைப்பு இப்படி செய்யறது சரியா இருக்க முடியுமா? டெல்லியில குண்டு வெடிச்ச இந்த இத காஷ்மீர்ல புல்வாமா அந்த அந்த இடத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு நீ தான் அவங்கதான் குற்றவாளின்னு சொல்லி அந்த வீட்டு போய் குண்டு வச்சு வெடிக்க வைக்கிறது எந்த விதத்துல நியாயமானது? ஒரு அரசாங்கம் தவற பண்ணா அதை நீ நிரூபிச்சு தண்டிக்கிறது தான் சரியா இருக்க முடியும். அதை விட்டு ராணுவம் விட்டு போய் இப்படி தகர்த்து எந்த வித நியாயம்? அப்ப நீயும் அந்த பாம் வச்ச குற்றவாளி ஒண்ணுதானே? ரெண்டு பேரும் ஒண்ணுதானே? அப்ப எங்க அப்போ நீ சொல்ற சட்டம் என்ன இருக்குது? அப்ப அரசே இஸ்லாமியர்கள் மீது வேணும்னே பழி போடுறான் அப்படின்றதா இதுல புரிஞ்சிக்க முடியுது தோழர். ரொம்ப தெளிவா இருந்த தோழர். இது ஏன் இப்படி செய்வாருன்னா, தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்கு இப்படி ஒரு பரப்புரையை பண்ண இஸ்லாமியர்களுடைய வெறுப்புணர்ச்சி தோணும். அதனால்தான் இப்படி முன்புறமா இப்படி செயல்பட்டு இந்த மாதிரி திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது ஒரு பொய்யான செய்தியை பரப்புறது அரசாங்கம் இதை திட்டமிட்ட செய்து வருது. பல இடங்கள்ல இப்படி செஞ்சுட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல செஞ்சது அதை தான். அதனால NIA சொல்லுது, CBI சொல்லுது அப்படின்னு நாம எல்லாரும் நம்பிடக்கூடாதுங்க. அதை சரியானபடி அது உண்மைதானா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து அதன் பிறகு அவங்க அதன் மேல ஒரு ஆய்வு செய்து முடிவு அறிவிச்சாக்கா தான் அது உண்மை. இல்லை திடீரென்று இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் அரசாங்கம் திட்டமிட்டு அவர்கள் மீது சுமத்துற ஒரு பொய் குற்றச்சாட்டு தான். இதனால அவங்களை தனிமைப்படுத்துது. அவங்க மற்ற ஜனங்களோட ஒன்றி இருக்க முடியாது. அவங்க பார்த்தா கூட மற்ற ஜனங்கள்லாம் அவங்களோட பயந்து ஒதுங்குவாங்க. இதை திட்டமிட்ட செய்யற வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு குண்டு வெடிப்பு நடத்துறவன் அவன் தற்கொலை படையா மாதிரி அவன் சாகிறான். அதுக்கு என்ன அடிப்படை? ஏன் அப்படி தான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மற்றவங்களை சாகடிக்கிறான்னா அதுக்கு என்ன நோக்கம் இருக்குது? எப்படி அவன் அந்த உணவுக்கு ஏன் தள்ளப்படுறான்? இதுதான் அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். அந்த அளவுக்கு அவனுடைய கொடுமை பண்றத விளைவுதான் இவன் தான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த நடவடிக்கைக்கு இறங்குறான். இப்போ இதெல்லாம் அரசு தான் காரணமா இருக்குது. ஒரு தீவிரவாதியை உருவாக்குறது கூட இந்த அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழர். அது என்னன்னா,
இப்ப என்னவே எடுத்துக்கங்க. ம், ம், ம். நான் வந்து திருடன் சொல்லி ஒரு முறை சொல்லிட்டு திரும்ப அதே சொன்னாக்கா என்னவா, திருட வரான் பாருன்னு சொல்லுவாங்க. ம், ம். இதே மாதிரி ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டாக்டர்களை தீவிரவாதி, நக்சலைட்டு, குண்டு வைக்கிறவங்கன்னு சொல்லி இப்போ முத்திரை குத்தி விட்டா, அப்ப அவங்களுடைய வாழ்நிலம் என்ன? சக மனிதனாவோ இல்ல ஒரு நோயாளிகள் டாக்டர் போறாரு, அவர் வந்து நம்ம வந்து குணமாக்குவாருன்னு பார்ப்பாங்களா, இல்ல ஐயோ தீவிரவாதி ஒழுகி போவாங்களா? இப்ப பயங்கரவாதின்ற யாரு? உலகம் முழுக்க செய்தி சொல்லி விட்டு இப்ப வந்து பயங்கரவாதி யாரு இருக்கும்? அரசாங்கம். நீயே தான் பயங்கரவாதியா இருக்கிற. முதல்ல இவர்களை தான் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இப்ப இந்த அரசு வெளியிடுற செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த என்ஏவா இருக்கட்டும், சிஏ இருக்கட்டும், அரசாங்கம் விடுற எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம கலந்து ஆலோசித்து அப்பதான் நம்ம வந்து சரியான தீர்வா முடிவெடுக்க முடியும். ம், ம். இந்திய அரசாங்கம் வந்து சொல்லுதுன்னா அது யாரு தெரியுங்களா? மோடி, அமித்ஷா. 2014 இருந்து இப்ப 2025 வரலையும் குண்டு வெடிப்பு, கொலை, கலவரம் இதெல்லாம் தூண்டுறது யாருன்னா அந்த அரசாங்கம். இந்த அரசு ஒரு நல்ல மக்களுக்கான அரசா செயல்படல. இந்த காலகட்டம் வரலையும் ம். ஒரு பயங்கரவாத செயலை முன்னெடுத்துட்டு மற்றவர்களை பயங்கரவாதின்னு முதல் குத்துது. ஆமா. அப்போ இந்த அரசும், அதாவது மோடி, அமித்ஷா, இந்த அரசும் கார்பரேட் நலனுக்காக எந்த வேணாலும் செய்யும் அப்படின்றத இந்த சம்பவம்ல இன்னும் நீடிச்சு வர்றத செய்யும். அப்போ நாம இதை கணக்கு மக்களோட நம்ம எப்படி ஒன்றிணைந்து தெளிவுபடுத்துகின்ற வேலையை செய்யணும்.